ஒண்ணு இல்லாத காரணத்தை சொல்லி அப்பாவி ஜனங்க கிட்ட அடிச்சு புடுங்கிறது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தால பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் ஜனங்கள்ல நானும் ஒருத்தன். பணத்தை பறி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய வலின்னு உங்களுக்கு புரியணும்னு தான் நான் இதை செஞ்சேன். உங்களால முடிஞ்சா என்ன புடிச்சுக்குங்க. எவனோ ஒரு கிரிமினல் நம்ம ஆளுகிட்டே அடிச்சுட்டு நமக்கே சவால் விட்டு போயிருக்கா. நினைச்சாவே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கேவலம் நடந்ததே இல்லைங்க. அந்த திருட்டு பயலுக்கு எவ்வளவு திமிரும் தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். அந்த ராஸ்கல் மட்டும் நம்ம கையில மாட்டினா அவன் கைய காலை உடைக்காம விடக்கூடாது ஆண்டவரே. ஆமா சார், நடந்ததெல்லாம் நினைச்சா அப்படியே கோவமும் ஆத்திரமும் தான் வருது. நம்ம டிபார்ட்மெண்ட்கே சவால் விட்டவன நம்ம சும்மாவே விடக்கூடாது சார். அவனை லாக்அப்ல வச்சு தோலை உரிச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்னாச்சு ஆண்டவரே உங்களுக்கு? நாங்கெல்லாம் இவ்வளவு கொதிச்சு போய் பேசுறோம், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க பரமர? கோவப்பட்டு கத்திட்டா நடந்த அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா? பரமரே, நீங்க இந்த ஸ்டேஷனோட ஹெட் கான்ஸ்டபிள். இவங்க எல்லாரும் கான்ஸ்டபிள்ஸ். கோவம் வந்து நீங்க 4 வார்த்தை கத்துனீங்கன்னா உங்க பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். இங்க நடக்கிற எதுவும் உங்களை பெருசா பாதிக்காது. ஆனா என்னோட நிலைமை வேற. நான் தான் இந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ். என் கண்ட்ரோல்ல தான் இந்த ஸ்டேஷன் இருக்குது, இந்த ஏரியாவும் இருக்குது. என் ஏரியாவுக்குள்ள தப்பா எது நடந்தாலும் அது என் பேரையும் இமேஜையும் பாதிக்கும். சொல்ல போனா என் கேரியரே கேள்விக்குறியாக்கும். அப்படி ஒரு சிக்கலான நிலைமையில தான் அந்த அக்யூஸ்ட் என்னை இப்ப மாட்டி விட்டுருக்கான். இவ்வளவு காலமா நான் ஒவ்வொரு கேஸா புடிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த கௌரவம் மரியாதைய ஒரே நிமிஷத்துல அவன் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். கண்டிப்பா இது பழைய அக்யூஸ்டோட வேலையா இருக்காது ஆண்டவரே. பழைய கிரிமினல்ஸ்னா நம்மளோட சுமூகமா போயிடுவாங்க, இல்லாட்டி நம்ம வம்புக்கே வரமாட்டானுங்க. முடிஞ்சா புடிச்சுக்கோன்னு எவனோ ஒருத்தர் நம்மள சீண்டி இருக்கான்னா நிச்சயமா அவன் புது அக்யூஸ்டா தான் இருக்கணுங்க. பரமர, அவன் புதுசோ பழசோ எனக்கு தெரியாது, அவன் எனக்கு வேணும். முடிஞ்சா என்ன புடிச்சுக்கோன்னு அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடல பரமர, எனக்கு விட்டுருக்கான். இந்த குருமூர்த்திக்கு சவால் விட்டுருக்கான். இந்த சவால்ல நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். என் ஏரியாவில் தான் கிரைம் ரேட் அதிகமா இருக்குன்னு ஏற்கனவே எஸ்பி என்ன காட்சி எடுக்கிறார். இப்போ என் லிமிட்ல இருக்க போலீஸ் பூத்லயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. நேத்து நடந்த சம்பவத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க, எத்தனை பேர் அதை அப்லோட் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது. அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்குள்ள, எஸ்பி என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்குள்ள எனக்கு சவால் விட்டு அந்த குற்றவாளியை நான் பிடிச்சாகணும். மயிலே சார், அந்த அக்யூஸ்ட பிடிக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். நீ எங்க போய் தேடுவ, யார வச்சு விசாரிப்பென்னெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள அவனை இழுத்துட்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். நீங்க இதை சொல்லலைனாலும் நான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பேன்ப்பா. நீங்க தப்பு செய்யாம தடுக்கிறது மட்டும் என் கடமை இல்லப்பா. நீங்க அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்காம பாத்துக்கிறதும் என்னோட பொறுப்பு தான்ப்பா. எஸ்பி உங்களை விசாரிக்கிறதுக்குள்ள நான் அந்த கிரிமினலை புடிச்சிட்டு வருவேன்ப்பா. மேலே சார், நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் உத்தரவை காதுல வாங்காம நீ எந்த உலகத்தில் இருக்க? சாரி சார், நடந்த இன்சிடென்ட் நினைச்சு நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இது உங்களுக்கு நடந்த அசிங்கம்னு பர்சனலா எடுத்துக்காதீங்க சார். இது நம்ம ஸ்டேஷன் மேல விழுந்த கலங்கம். இது சரி பண்ற பொறுப்பு எங்க எல்லாருக்குமே இருக்கு.
நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த அக்யூஸ்ட பிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துவேன் சார். அக்கா, மயிலு. அண்ணா, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. சரி மயிலு. நாங்க கிளம்புறோம் சார். அக்யூஸ்ட் பத்தின தகவலோட நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் சார். சும்மா பேசிட்டு இருக்காத. எனக்கு பேச்சு முக்கியம் இல்ல, ரிசல்ட் தான் முக்கியம். கிளம்பு. சார், சார், அக்கா, இந்த சரௌண்டிங்ல ஆளுக்கு ஒரு பக்கமா நம்ம போய் தேடுவோம். ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது மயிலு? அப்படியே கிடைச்சாலும் அது யாரோடதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? தினமும் லட்சம் பேர் இங்க கிராஸ் பண்ணி போறாங்க. நமக்கு கிடைக்கிற பொருள் யாருக்கு சொந்தம்னு நம்மளால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது மயிலு. நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. அதுக்காக நம்ம சோதனை பண்ணாம இருக்க முடியாது. சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணா, நீங்க ஃபாரன்சிக்கு போன் பண்ணி இந்த கேஷ்பேக் இருந்த ரூம்ல இருந்து பிங்கர் பிரிண்ட்டை எடுக்க சொல்லுங்க. பழைய கிரிமினல்ஸோட அது ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மயிலு. அக்கா, இந்த இன்சிடென்ட் நடந்தது ராத்திரி 10 மணிக்கு மேல. அந்த டைம்ல பதிவான சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல கிரிமினல்ஸோட உருவம் எந்த அளவுக்கு பதிவாயிருக்குன்னு செக் பண்ணுங்கக்கா. சரிண்ணா, நீங்க போய் பாருங்க. சரி மயிலு. ஏதாவது கிடைச்சதாக்கா? இல்ல மயிலு. அண்ணா, என்னாச்சுண்ணா? அங்க எந்த தடயமும் கிடைக்கல மயிலு. ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க வந்துருவாங்க. நம்ம ஆளுங்களோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா யாரோ ஒரு லேடி அங்க இருந்து எல்லாருக்கும் சுக்கு காஃபி கொடுத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே மயங்கி விழுந்திருக்காங்க. மயக்கமானதுக்கு அப்புறம் தான் திருட்டு நடந்திருக்கணும். சோ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணா அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபுட்டேஜ முதல்ல பார்க்கலாம் வாங்க. சரி மயிலு. கொள்ளையடிச்சவ ரொம்ப தெளிவான ஆளுக்கா. சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரிஞ்சு முகம் தெரியாத மாதிரி வந்திருக்கா. இப்ப என்ன மயிலே பண்றது? அக்கா, அந்த கிரிமினல் எழுதிட்டு போன வாசகத்தை கவனிச்சிங்களா? உங்களால பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் ஜனங்கள்ல நானும் ஒருத்தனை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். நம்ம ஃபைன் போடுறத பத்தியும் டென்ஷனா எழுதி வச்சிருக்கான். அப்படின்னா நேத்து செக்கிங்ல மாட்டி ஃபைன் கட்டினா யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும். செக்கிங் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நம்ம அந்த ஃபுட்டேஜ பார்த்தா டெஃபினட்டா அந்த கிரிமினல் யாருன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மயில், காலையில 10-11 மணிக்கு செக்கிங் ஆரம்பிச்சிருக்கோம். அப்பையில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வீடியோ பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் கிரிமினலை பத்தி எதுவுமே தெரியாம போயிடுச்சுன்னா இந்த நாள் முழுக்க வேஸ்ட் ஆயிடும்ல. நம்ம முழு வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லக்கா. அப்படியே ரேண்டமா ஓட்டி ஓட்டி பார்க்கலாம்.
யாராவது ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரியோ சந்தேகப்படுற மாதிரியோ தெரிஞ்சா அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி பாப்போம். ம், சரி. அண்ணா, வீடியோ ஃபுட்டேஜ மார்னிங்ல இருந்து ப்ளே பண்ணுங்க. சரிங்க மேடம். ஷோ மயிலு, இவ்ளோ நேரம் பார்த்தும் உருப்படியா எதுவுமே கிடைக்கல. இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம்க்கா. நிதானத்தை இழந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டாலும் நாம கிரிமினல்ஸ மிஸ் பண்ணிடுவோம். அண்ணா ஸ்டாப் பண்ணுங்க. அண்ணா, இந்த பொண்ணு இருக்கால, இவ வந்த நேரத்துல இருந்து ப்ளே பண்ணுங்க. அக்கா, இவள நல்லா பாருங்க. இவ விஜயா தானே? நீ எந்த விஜயாவா சொல்ற? அக்யூஸ்ட் விஜயாக்கா. ஜுவல்லரி ஷாப்ல போய் நகையெல்லாம் கொள்ளையடிக்கிற பொண்ணு. விஜயாவை தான் யாருமே பார்த்தது இல்லையே. இவதான் விஜயான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓவியர் வரைஞ்ச அக்யூஸ்ட் படத்தை நான் ஒரு தடவை பார்த்திருக்கேன்க்கா. ஓ, இவதான் விஜயா. நான் அடிச்சு சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு ஜுவல்லரியில நான் இவள பிடிக்க போய் தான் மிஸ் பண்ணிட்டேன். இவ காலையில இந்த பூத்ல மாட்டி ஃபைன் கட்டிருக்காக்கா. அதே ராத்திரி தான் இந்த கொள்ளையும் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு லேடியும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கொள்ளையடிச்சதும் இப்படி ஒரு வாசகத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கானா? இதெல்லாம் விஜயாவோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அவ இப்ப எங்க இருப்பா? அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மயிலு, அந்த கவலையே உனக்கு வேண்டாம். இவ வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னக்கா சொல்றீங்க? இவ வீட்டுக்கு நீங்க எப்ப போனீங்க? இங்க பாரு, ஆட்டோல போறப்ப விளக்கமா சொல்றேன். அவ வீட்ல இருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள அவளை பிடிச்சிடலாம். சரிக்கா. அண்ணா, தேங்க்ஸ். சரிங்க. இந்த ரோடு தானக்கா? நல்ல ஞாபகம் இருக்கா? ஆமா மயிலு, இதே ரோட்ல தான் நான் அவளை பார்த்தேன். மயிலு, இந்த வீடுதான், இந்த வீடுதான். அண்ணா அண்ணா, நீ போட்டீங்கண்ணா. அண்ணா நீ போட்டீங்க. இது இந்த வீடுதான். அண்ணா, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். போலாம்க்கா. இந்த வீடுதான். என்னடி அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்ட? முடிஞ்சா என்ன பிடிங்கன்னு எங்களுக்கே சவால் விட்டுட்டு போனல்ல. நீ சவால் விட்டு ஒரு நாள் முடியறதுக்குள்ள நாங்க உன் முன்னால வந்து நிப்போன்னு நீ எதிர்பார்க்கல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏய், நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். இதுக்கு மேலயும் நடிக்காத விஜயா. விஜயாவா? நான் விஜயா இல்ல, நான் மகா. அது ஊரை ஏமாத்துறதுக்காக நீ வச்சுக்கிட்ட பேரு. எங்க போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி நீதான் விஜயா. நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இப்ப எங்க கூட வா. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் இதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால எங்கேயும் வர முடியாது. ஹேய், அப்படியே அரைஞ்சன்னு வை, ரெண்டு காதும் பிஞ்சிடும். பொறுமையா பேசி கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஓவரா நடிக்கிற. போலீஸ்காரங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சுல.
எங்க கிட்டயே திருடிட்டு முடிஞ்சா எங்களை புடிங்கன்னு இறுக்கி வர வச்சுட்டு வந்திருக்க. ஸ்டேஷனுக்கு வாடி, போலீஸ்னா யாருன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீங்க பேசுறதுல ரொம்ப அநியாயமா இருக்கு மேடம். யார் வம்புக்கும் போகாம நான் வீட்லயே உட்கார்ந்து நிம்மதியா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் போய் போலீஸ் கிட்ட திருடிட்டேன்றீங்க, போலீஸ்க்கு சவால் விட்டேன்றீங்க. நீங்க சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். உங்களால முடிஞ்சா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க, முடியலன்னா கையை கழுவிடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அப்பாவி மேல அபாண்டமா பழி எல்லாம் போடாதீங்க மேடம். சரி விஜயா, நீ இதெல்லாம் செய்யலனே வெச்சுப்போ. அன்னைக்கு நீ என் முன்னால டைமண்ட் ரிங்க திருட பார்த்து கையில் கழுவுமா என்கிட்ட மாட்டினல்ல, அந்த கேஸ் விஷயமா இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு வெச்சுக்கோ. இப்ப வா எங்களோட, வா வா. ஏய், என்னது? நான் டைமண்ட் ரிங்க திருடினேனா? யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மேடம். என்ன பார்த்தா ஜுவல்லரி ஷாப்பா போய் நகை திருடுற மாதிரியா தெரியுது உங்களுக்கு? நான் ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவ. என்ன பத்தி எதுவுமே தெரியாம மேல மேல பழிய போட்டீங்கன்னா நல்லா இருக்காது மேடம். மயிலு, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். மயிலு, உன்ன மாதிரி என்னால இவகிட்ட அமைதியாலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு லெவல் வரைக்கும் மட்டும்தான் பாப்பேன். ஒத்து வரலனா அடிச்சுதான் உன்னை இழுத்துட்டு போவேன். முரண்டு பிடிக்காம ஒழுங்கா இவள நம்ம கூட வர சொல்லு. உங்க மிரட்டலுக்கு தான் பயப்படுறாள் நான் இல்ல. என்னால எங்கேயும் வர முடியாது. உங்களால முடிஞ்சது பண்ணிக்கோங்க. ஏய், இருங்கக்கா, இருங்க. அக்காவை பார்த்தல, ஒரு அடி விட்டாங்கன்னா நீ தாங்கவே மாட்ட. என்னால இவங்கள ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அக்காக்கு திரும்ப கோவம் வந்து கை உங்கிறதுக்கு முன்னால மரியாதையா ஆட்டோல வந்து ஏறிக்கோ. அதுக்கப்புறம் 2 பக்கம் கண்ணமும் வீங்கிருச்சுன்னு வெய்யே, நான் பொறுப்பில்ல. உன் மேல கை வைக்க கூடாதுன்னு தான் நாங்க ரொம்ப நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கோம். அந்த மரியாதைய காப்பாத்திக்கோ. உன் தரப்பு நியாயம் எதுவா இருந்தாலும் நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு. இங்க நின்னு சொல்லிட்டு இருக்க எந்த கதையும் கேட்கறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஏய், இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நீயா வந்து ஆட்டோல ஏறுறியா இல்ல அக்காவை இழுத்துட்டு போக சொல்லட்டுமா? தேவையில்ல, நானே வரேன். ஆனா நான் ஒண்ணு தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு வரல. நீங்க 2 பேரும் மிரட்டினதுனால மட்டும் தான் நான் வரேன். என் மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும்ல. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஏய், வாணி, செய்யறதெல்லாம் திருட்டு வேலை. இதுல யோகி மாதிரி நீட்டு முழங்குறியா? இந்த மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. அப்ப வாடி, வா வா போ. என்னக்கா இது? மகாவியே போலீஸ் தூக்கிருச்சு. தூக்காம என்ன பண்ணுவாங்க? நகை கடையிலயும் பப்ளிக்லயும் அடிக்கிறது வேறடி. ஆனா போலீஸ் கிட்டே வாலாட்டினா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? போலீஸ குறி வச்சு அடிப்போன்னு மகா சொன்னப்பவே வேணா வேணான்னு நான் கதர்னு. ஆனா அவ காதலியே போட்டுக்காம போலீஸ் கிட்டே கைவரிசைய காட்டினா. அதான் போலீஸே பதிலுக்கு அவங்க வேலையை காட்டிட்டாங்க. எப்பவும் அறிவு சொல்றத மட்டும் கேட்க கூடாதுடி, அனுபவம் சொல்றதையும் கேட்கணும். இல்லனா இப்படிதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இப்போ என்னக்கா பண்றது? வேற என்ன பண்றது? மகாவுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நாம பழப்ப பாத்துக்கிட்டு போயிட வேண்டியதா. என்னக்கா இப்படி சொல்ற? இத்தனை நாளா ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ணிருக்கோம். அவ போலீஸ் கிட்ட மாட்டினதும் அப்படியே விட்டுட்டு போறது சரியில்லக்கா. வேற என்ன செய்யலான்ற? நாங்களும் மகாவோட பிசினஸ் பார்ட்னர் தான். எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சரண்டர் ஆயிடலாமா? நான் அப்படி சொல்ல வரலக்கா. அவளை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி செய்யலாம்ல. அவளுக்காக போய் நின்னாலே நாம யாரு என்னங்கிற கேள்வி வரும். ஃப்ரெண்ட்ஸ் சொந்தம்னு நம்ம என்ன கதை சொன்னாலும் அவளும் நம்ம கூட்டாளி தானே போலீஸ் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் நாமளும் அவளோட சேர்ந்து காலத்துக்கும் கம்மி என்ன வேண்டியதா.
அதுக்காக அவளை கண்டுக்காம விட்டுற முடியுமாக்கா? அதாண்டி நமக்கும் நல்லது. நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமா கூட வரவங்கன்னு யாருமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கூட்டா சேர்ந்து வேலை செய்யணும். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வழிய பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நாளைக்கே நீ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா நான் தனியா கழண்டுக்குவேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் நீயும் அதை தான் செய்யணும். ஃப்ரெண்டா பழகிட்டோம், சிஸ்டர் மாதிரி பழகிட்டோம் அப்படின்னு சென்டிமெண்டா நீ எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. இன்னும் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? மகா நமக்காக நிறைய செஞ்சிருக்கான். நாம அவளுக்காக எதுவும் செய்யலையா? நம்மளும் ரிஸ்க் எடுத்து தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். நாம செஞ்ச வேலைக்கு தான் அவ ஷேர் கொடுத்தாலே தவிர எக்ஸ்ட்ராவா அவ எதுவுமே கொடுக்கலையே. பழகின பழக்கத்துக்கு கூட இருப்போம்னு நினைச்சா ஆயுசுக்கும் ஜெயில உட்கார்ந்து நாம தான் களி திங்கணும். அவளுக்கு போலீஸ் மேல ஏதோ கோவம் இருக்கு. அவ பழி வாங்குற வெறிக்கு நாம பலியிடக்கூடாது. மகாவுக்காக பரிதாபப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்டி. நீ கரெக்டா தான்க்கா சொல்ற. நம்ம மகாவை மறந்துட்டு நம்ம தொழில நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா அதை இங்க இருந்துட்டு இனிமே பண்ண முடியாதுடி. மகாவோட கூட்டாளிகளை பிடிக்கணும்னு போலீஸ் கொஞ்ச நாள் இங்கதான் ரவுண்ட் அடிப்பாங்க. இதுக்கப்புறமும் இந்த ரூம்ல இருக்கிறது முட்டாள்தனம். சொல்ல போனா நம்ம இந்த ஊர்லயே இருக்க கூடாதுடி. இப்பவே நம்ம மூட்டை முடிச்சி எல்லாம் கட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். மகாவோட தலையெழுத்த அவளே பாத்துக்கிட்டோம். வா.